வந்து நாங்கள் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். டீ குடிக்கும் போது அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம்டாமா. இப்போ பெருங்கலத்தூரில் டீ கடையிலேருந்து டீ சாப்பிட்றேன். நான் கேட்குறேன் பக்கத்தில் தான் டீ பாய்ஸ் கோயிங் டு நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்களோட சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நானே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஜாலி பண்ண போகிறோம். உசேன் பார்த்து வயிறு எறிய போகிறேன். குடிக்கிறீங்களா நண்பர்களே? டேய் என்னடா பண்ணுறீங்க? நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு. பாருங்கள் எல்லாம் இவனால் என்னடா இனிப்பு அதிகமாக இருக்குது. பிஸ்கட் சாப்பிட்டதா இல்லையா? என்ன நல்லா குச்சி முடிச்சிட்டிங்க. டீ குடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது நின்னா அதுக்கப்புறம் அப்படியே போகலாம். நாங்கள் வந்து 2 சிங்க குட்டிங்கள் நாங்கள் நின்றுட்டு பாருங்கள். சான்ஸ் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கொஞ்சம் அகோரி மாதிரி தான் இருப்பேன். இங்கே தான் நம்ம வண்டியெலாம் பார்க் பண்ணியிருக்கோம். நிழலில், வாழை மரம் நிழலில். இது வேறு ஏய் கோழி ஷூ கோழி கத்தினே இருக்குது. போன வாட்டி ஊருக்கு வரும்போது போன வாட்டினா எப்போன்னு தெரில, எப்போயோ வந்தேன். அப்போ இந்த இடத்துல தான் வ்ளாக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை இங்கே பண்ணனா இல்லை எங்கே பண்ணன்ட்டு. இப்போ வந்து இங்கே மாடு கட்டுற இடம் இது. இப்போ வந்து மாடு வந்து சாப்பிட போயிருக்கு. மாடு மேய்க்க போயிருக்காங்க. மாடு வந்தோடனே இருப்போமான்னு தெரில. அது வரைக்கும் இருந்தோம்னா அப்புறம் பார்ப்போம். இப்போ நிற்கிறானுங்க பாருங்கள் பகூரி. அபுக்கு வார்த்தை பிடிக்காதாங்க. ஏன்னு கேட்டால் அது பேக் சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் போதான். இது வந்து ஊரில் வந்து ஒரு நகைச்சுவை. இது நாட்டு நகைச்சுவை வீட்டு உள்ள இருந்து பண்றான். என்னப்பா போமா எப்படா அழகா இருக்கேன். என்னடா யாரு மோட்டர் தான் இல்லைன்னா யாருங்க குளிக்க முடியாது. பின்ன ஏரி இருக்குடா. ஏரி இருக்குது பக்கத்துல. வர 1.5 கிலோமீட்டர் இது வர புஸ்கு இருந்துச்சு. அதுவா இப்படி இருக்குடா. இந்த சைடு போனோம். வரும்போது பார்த்தோம்னா வழி இல்லையடா. லெஃப்ட் நடந்து போனோம்டா. எத்தனை எங்க டேம் இருக்கான்? எங்க இருக்கு? எவ்வளவு தூரத்துல? அட்டான் ஃபர்ஸ்ட் எங்கேயோ போனான். ஏய் கொலை காப்பாத்துற மாதிரி ஒரு வீடியோ மட்டும். 1 ஆக போதா? 12 மணிக்கெல்லாம் அதெல்லாம் நினைச்சோம். வந்துட்டோம். சாப்பாடு ரெடியா? வந்துதான் செய்வாங்க. அதுக்குள்ள பசிக்குதாடா உங்களுக்கு? அவங்க வந்து செய்யறதுக்கு நான் சாப்பிடவே இல்லையா? டேய் சாவ வச்சிரும் உன்னை. ராகி மால்ட்டும் டீ குடிச்சிட்டோம். அதான் அது ரெண்டு தான் குடிச்சிருக்கேன். இப்போதைக்கு கூட இதை சாப்பிடுவோம். காலைல சம பசிடா. எப்பவும் காலைல சாப்பிடுவேன்ல. சாப்பிடாதனால பைக் வசிக்க ஆரம்பிச்சு. இங்கே போனானே குடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம். கார்ல உட்காந்து நம்ம அடி வாங்க சாப்பிட்டுட்டு குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிடுவோம். காரே காணும்டா. ஓகே நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏறிக்கு அப்படி இல்லைன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட போகும்போது அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மச்சான்ஸ் இப்போ நாங்கள் வந்து குளிக்க போயிட்டுருக்கோம். ஆனால் ஏரியான்னு தெரியல. அதுதான் ஐயோ ஆமாம் நம்மளுக்கு வேலை எதுவுமே காட்சில் பேக் குளிக்க போகிறோம். அப்படியே போய்ட்டு எத்தனை குடுக்குன்னு போய் இறங்கடா. எப்படா குளிக்க வந்தோம் ஆனால் ஒன்றுமே எடுக்காமல் வந்துட்டோம். போயிட்டா இருக்கீங்களா? எதுக்கு என்ன போயிட்டு வரேன் மச்சான். குளிக்க போகிறோம். அந்த சைடு போனோம். நாங்கள் இப்போ வந்து வீட்டில் ட்ரெஸ் வச்சுட்டு வந்துட்டேன். போயிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறோம். இந்த வரான் பாருங்க. வீடியோ மரம் ஏற போகிறேன் மாப்பிள்ள. யார் விட்டு மரம்னு தெரில.
மச்சான் ஜேம்ஸ் சொல்லிட்டேன் ஜேம்ஸ் அவன்கிட்ட இவன் வந்து இருந்தாலும் ஜேர்னி ஜேர்னியில் பார்த்துக்கோங்க. இவன் வந்து என்னோட சித்தி பையன், பேரு கிஷோர். பேசுறதுலாம் அப்படியே போட்டுருவோம்ப்பா. எதுக்கு எதில் போடுறேன்? யூடியூப்ல ஃபோட்டோ போடுன்னு ஃபோட்டோ ஒன்றுனா போச்சு. ஊருக்கு வந்து வெட்டுவானு ஃபஸ்ட்டு லாங் ரைடுன்ட்டு ஸ்மார்ட்லின்ற சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதில் ஒரு இது வெட்டி கொடுப்பான், கையில் ரத்தம் அப்படின்னு ஏதோ போட்டிருப்பேன். ரத்தம் மாதிரி இருந்ததுன்னு அது வெட்டி கொடுத்தது யாரும் இல்லை, இவர் தான். அவர் மூஞ்சா காட்டில் காட்டுறீங்க பார்த்துக்கோங்க. இவர் தான் அந்த அழகன். எல்லா பொண்ணுங்களும் ஊர்லேருந்து ஆமாம். அப்புறம் எனக்கும் ஒரே நல்ல பிறந்த நாள் April 4. பார்த்தீங்களா என்னென்ன சொல்கிறானுங்க பார்த்தீங்களா? முதுகுக்கு முன்னாடி பேசுகிறானுங்க. எங்க பின்னாடி பேசுறேன். யார் முன்னாடி? ஏய் மாடு மேலே ஏறி சவாரி செய்யலாமாடா? நல்லா எடுக்கிறேன்ப்பா. அதான் சரி நல்லா இருக்கும். தண்ணி கலங்கல வா அங்கே போகலாம். இங்கே ஆழமா சாகிற மாதிரி இருந்தாங்க. இங்கே ஆழமா பள்ளமா எதுவுமே தெரியாது. ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கிஷோர் போவான், ஏன்னா அவனுக்கு நீச்சல் தெரியும், அவன் போவான். இவ்வளோ தண்ணி இது டேய். அப்போ ஆழம்லாம் இல்லைடா போடா. எப்பா எது வந்தாலும் ஃபஸ்ட்டு நீ போப்பா. சரிப்பா அப்படியே போய் குளிங்கப்பா நம்ம இடத்துல. இது என்னடா குழி தோண்டி விட்டுக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னா தோண்டி குளிடா விட்டுறாங்க. போ. ஆழம்லாம் இருக்காது. அதான் போய் குளியா அப்படியே சரி போகுது. உள்ள போட்டுக்கிறியா இல்லையா? உள்ளெல்லாம் போடல போடலையா? போடல ஏதோ துள்ளி துள்ளி வந்துடாடி. மீனுடா மீனுடா. ம் இங்கே தாங்க நாங்கள் கிழிக்க போகிறோம். யார் அதுக்கு முன்னாடி வருது? சிபியா? டேய் நீச்சல் மாட்டாரா? நவந்தோடா சிபி, அவங்க அங்கே ஃபன் பண்ணுகிறாங்க. ஏய் தாவக்கல என்னடா நோட்டு நீங்கள் மட்டும் விளாட்றீங்க? யாரா வீடியோ எடுக்கிறது? ஹாய் மச்சான்ஸ். டேய் வண்டே கரி வண்டோ எங்கடா இருக்கு உன் ஃபோன்? அங்க தான இருக்கு. என் பேண்ட் பாக்கெட்ல இருக்கான்னு பாரு. ஆஹா பேக்ல அது இருக்கு. ஆகாசத்தை எடுத்துதான் இருக்கேன் மச்சான். எல்லாரும் உள்ள போயிட்டு வரோமா? உள்ள போயிட்டு வரலாம். இத வச்சு நான் அப்புறம் உள்ள போறேன். சரி எடு. சரி வா பாத்துக்கலாம். 3 2 1. என் முடி நானு மச்சான் மேலே இருக்கும். ஆஃப் ஆயிடுச்சுடா. இல்ல ஆன்ல தாங்க இது. ஓகே நான் போய் ஃபோன் கண்ணாடி வந்து மாதிரி இதா. ஆமாம் நேற்று ஊந்து வந்துச்சு. மச்சான் குளிச்சு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். வந்த வழியிலே தான் போக போகிறோன்னு இல்லை, வந்த வழியில் வந்து ஒரு குட்டி சம்பவம் நடந்தது. போலீஸ்காரண்ணா பிடிச்சி ஃபைன் போட பார்த்தாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நாங்கள் ஏமாறாமல் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். கெஜ்ஜிராக கொடுத்துட்டோம். போய் சொல்லிட்டு வந்துட்டோம். நான் உட்கார போறியா? டைம்ண்ணா போய் சொல்லிட்டோமா? போய் டைம் கேரு பார்க்க முடியாதுடா. 4:31 ஆகுது. எறும்பு வேற ஒன்று கடிச்சிருச்சு, ஆனால் எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். என் மண்டை வித்தியாசமாக இருக்கு. என்ன கட்டிங்களா இது? கட்டிங் பேர்லாம் தெரியாது. 2 சைடு ஷார்ட் அவ்வளோதான். கட்டிங் ஏய் நோ முடி இழுத்து கஞ்சா குடிக்க கட்டிங்கடா. அப்பதான் எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும். மாதிரி பண்ணுவாங்க எல்லாரும் வந்து. கேட்க நல்லா இருக்கு. இது யாருக்கு? அது இது சிம்பு. உனக்கு உனக்கு தான் பாடுறான். டேய் அப்படியே மாத்துறான் பாத்தியா? ஏய் இவன் வந்து கூசிட்டு என்ன நீ எங்க கையை வச்சு கூசுன ஃபர்ஸ்ட்? இங்க ஒரு ரப்பர் பேண்ட். என் முடி இங்க ஒரு ரப்பர் பேண்ட். சாப்பியும் பாட்டு இல்ல.
பாட்டி சிபிக்கு பாட்டு இருக்கா? சிவியா எப்படி நிற்கிறான் பாருங்க ஒரு தற்கொலை. ஜென்ஸே ஃபோட்டோ எடு ஜென்ஸே. என் ஃபோனுக்கு நான் அமுச்சு விட்டு நானே பார்த்துக்கிறதுக்கு இருக்கேன். நீ அது பண்ண மாட்டியே. ஃபோட்டோ அதே மாதிரி ஒரு போஸ்ட் போடுவான். ஐயோ 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 பிடிக்கும் அங்கே ஒரு அங்கே ஆட்டு வாய பணத்துக்கு. அழகா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இந்த கிராமத்து வைப்ஸ். அதே மாதிரி போஸ்ட் இங்கேருந்து நான் வீடியோ vlog ஒன்று பண்ணியிருப்பேன், அதை டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேட்குறான். இங்கே தான் உட்காந்து வீடியோ எடுத்தேன். ஒரு போஸ்ட் போட்டனால அவரோட கமெண்ட் ஒன்று வந்துச்சு. ஆனால் அந்த போஸ்ட் போட்டால் கமெண்ட் வரும். ஃபோட்டோ எடுத்து அப்படியா? அப்படியா? ஃபோட்டோ எடுத்துட்டோம்டா. அந்த பக்கியா? நான்லாம் பக்கின்னு சொல்லக்கூடாதா? டேய் என்னடா நீங்க? நான் சாப்பியான்னு கேட்குறேன், நீ பக்கியான்ற. நான் பக்கின்னு சொல்லவே இல்லை. அது பாதிச்சு ஏன்னா இங்கே வாயே திறக்கு. நான்லாம் நடுவில் வர மாட்டேன்டா. டீசன்ட் ஃபெல்லோடா. அதுக்கு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். மச்சான்ஸ் கிளம்பிட்டோங்க, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பின்னாடி வரானுங்க பாருங்க. அப்போ ஓட்டிட்டு இருக்கா அப்போ. மச்சான்ஸ் ஜூஸ் குடிக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். என் முடி பாவம் ஹெல்மெட்டு போட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் 4 பேரும். ஜூஸ் வந்தவொடனே குடிச்சுக்கிட்டு டைம் என்னாச்சு? 6:16 ஆகுது. 6:16 ஆயிடுச்சு. 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னால் 6 ஆயிடுச்சானா? 6:15 ஆகுது. 7 மணி ஆகிடுமா? இன்னொரு எத்தனை 35 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் இருக்கா? இன்னொரு 1 hour ஆகிடும். டிராஃபிக்காக இருக்கும் பெருங்கல்தூரில். பெருங்களுக்கு தாண்டி தான் போதும். அதான்டா, அதான் பெருங்கல்தூர் அங்கே டிராஃபிக்காக இருக்கும். அங்கே பிஸ்தாஷே. ஆஹா, யாருக்கு சொல்கிறீங்க? என்னடா சொல்லுங்க? Wow, it was very tasty, man. இப்போ சொல்லு. It was very tasty for me. ஆஹா, பிகாஸ் வேணுமா வேணாமா? தேவையில்லாத கதெல்லாம் கொடுத்து தரமாட்டேன். யாருக்கு பிடிக்கும் சிபி? அதாக்கா யாருக்கு பிடிக்கும் சிபி? எனக்கு பிடிக்கும். வெக்கப்பட்டனே கொடுக்குறிய சிபி? நான் வீட்டெல்லாம் பிஸ்தாஷே கேட்டு கிடைக்கல. பிஸ்தா ஜூஸ் அவன் இது கேட்டிருப்பான். தர முடியாது. கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. கவனம் இங்க இல்ல, எங்கேயோ போய் விட்டது. பக்கி ஜூஸ் குடிக்கிறது கூட அழகுதான். என்ன ஒன்றும் இல்லைப்பா. சாஃபி நோ அண்ட் சப்ஸ்கிரைப் சேனலுக்கு வாய்ப்பே இல்லை. சிபி இந்த வீடியோ வர வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். என்ன இன்னைக்கு ஈவினிங் மட்டும் பிஸ்தா பிடிக்காது, இன்னொருத்தவங்களுக்கு பிஸ்தா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹே ஆமாண்ணா. டேய் பைத்தியம். ஐயோ இந்த தடவை எனக்கு பண்ணிருக்கேன் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, அப்புறமா மொத்தமா நீ தரீடா. ரெண்டாவது தடவை கேட்டேன், நீ தரமாட்டான். தரும் வீடியோ நான் தரேன், வீடியோ ஆஃப் பண்ண தரமாட்டேன். மச்சான்ஸ். ஸோ இந்த கல்லில் தான் மச்சான்ஸ் இந்த கல்லில் தான் ஜூஸ் குடித்தோம். அண்டீஸ் வந்து ஆறு நச்சுனேங்கிறாங்க, சவுண்டாக இருக்குது. குடிச்சிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகும். இரவும் என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு தெரியல. வீட்டுக்கிட்ட போயிட்டு தான் மிச்சம் தெரியும். மேபி இந்த வீடியோ வந்து வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட்டிட்டு மச்சான் சக்ஸஸ்ஃபுல்லி வீட்டு பக்கத்தில் வந்து ரீச் ஆயாச்சு. இது வந்து உசேன் வீடு. நாங்கள் வந்து உசேன் வீட்டோட வந்திருக்கோம். பார்த்தீங்களா? அப்போ அந்த டைலாக் சொல்ல போய் திமிரு காமிக்கிறான். தண்ணி கேட்டு இழந்தான் பிள்ளைக்கான இழந்தாரி பிள்ளைக்கான பார்த்தாலே நாட்டுக்களை அடிச்சு தண்ணி சட்டியா குடிச்சு ஒரு தூக்கத்தை போட்டு யாராச்சும் போட்டு பழகணும். பழம். ஐயோ
சரி ஓகேங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே கதை பேசிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வீட்டுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ. மச்சான்ஸ் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ வந்துட்டேன் அப்பயே முன்னாடியே. ஸோ இப்போ தான் உக்காந்துட்டு டயர்டாகிட்டு படுத்துட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லென்ஸ் போயிட்டு மாற்றிட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே என் கண்ணை பார்த்தாலே தெரியும் செவன் இருக்காடி குடியார மாதிரி. அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. வண்டி ஓட்டுற வரைக்கும் எதுவுமே தெரில. வீட்டுக்கு வந்து உக்காந்தவொடனே அப்படியே செம டயர்டு. என்ன பண்ணுறது தெரில, எது பண்ணுறது தெரில. ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி லென்ஸும் மாற்றியாச்சு. இது ஒரு தண்ட செலவு என்னோடய கேர்லெஸ்னால. என்ன பண்ணுறது? ஓகே, என்ன பண்ணுறது தெரில. நாளைக்கு தான் மிச்சம் நாளைக்கு தான் என்னன்றது தெரியும். நாளைக்கு எங்கேயாச்சும் போகிறோமா இல்லை என்னன்றது நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபோன் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். என்னமோ அழகாக இருக்க மாதிரியே இருக்குது. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வீடியோ வந்து ரொம்ப பேசாக வந்திருக்கும். சிலது வந்து ரொம்ப பேச முடியல, ஏன்னா மைட்டாக வந்து அந்த கேமரா இல்லை, கோப்ரோ இல்லை. இன்னும் தான் நிறைய நடந்திருக்கும். போலீஸ் சொன்னாங்கலாம் பிடிச்சி நிறைய ஃபன் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் போட்டிருக்கலாம். பட் கேமரா இல்லையே, என்ன பண்ணுறது. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த கேமரா கோப்ரோவில் வந்து Hero 8 நினைக்கிறாரு. அதில் வந்து வீடியோ எடுத்தோமா, அதில் வீடியோ எடுக்கும் போது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் ஆசை வந்துச்சு. அது மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆசை வந்துச்சு. ஏற்கனவே ஆசை இருந்தது வாங்கணுன்ட்டு, இப்போ வந்து கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராடினரியான ஆசை வந்திருக்கு. வாங்குகிறோம். நல்லா இருந்துச்சு ஆசை, அதனால் இஎம்ஐலாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. வேலைக்கு கேட்டுட்டேன், பார்ப்போம், கிடைச்சா போக வேண்டியது தான். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்றும் என்றும் நீங்கள்லாம் நான் இல்லை. நன்றி, வணக்கம், பாய் மச்சான்ஸ்.